அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்க அதிமுகவுக்கு வர வேண்டும் என்று ஒரு பச்சோந்தி உதயகுமார் சொல்றீங்க. ஏன்டா விஜய்கிட்ட போய் கெஞ்சறீங்க? உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா? உன்ன மாதிரி பச்சோந்தி யாருமே கிடையாது. முதல்ல அம்மா அம்மான்னு, அப்புறம் சசிகலா அப்படின்னு சொன்ன. ஏன் சசிகலா போட்டா சட்டமன்றத்துல போய் வச்ச இல்லையா? அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியோ இப்ப இன்னைக்கு காக்கா புடிச்சிட்டு ஏன் அப்படி பயப்படுறீங்க? அதுவும் நீ ஏன் சொல்ற உனக்கு பயம் வந்துருச்சு இல்ல? திமுக பார்த்து பயம் வந்துருச்சா இல்லையா? அதாவது யானை பலம் போனது திராவிட முன்னேற்ற கழகம், இதை தோற்கடிக்க வேண்டும் என்று நீ போய் கெஞ்சிரிய விஜய் கிட்ட. விஜய் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு வருஷத்துல இந்த மக்களுக்காக களத்தில் போராடினாரா? 41 உயிர்களை பலி கொண்டவர் தான் விஜய். அமித்ஷா ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சின்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கூட்டணி கிடையாது அப்படின்றாரு. நீ அப்ப விஜய்க்கு துணை முதலமைச்சர் அப்படின்னா இதுல என்ன? அப்ப கூட்டணி ஆட்சியா? அப்ப என்ன உனக்கு மனசுல? எடப்பாடி பழனிசாமி அப்பதான் அந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி பஸ் எடுத்துட்டு போனார்ல, அந்த கட்சிக்காரனையே தாவேக்கக்கூடிய ஒரு 4 பேர் காமிக்கிறான். சின்ன பையன் பாரு, உடனே பாரு, கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வித்த காமிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப சுற்றுப்பயணம் செய்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் சத்தியமா வர முடியாது என்ற ஒரு பயம் வந்த காரணத்தினால் முதல்ல அவரு அப்படியே கூப்பிடுறாரு. அதன் பிறகு ராஜேந்திர பாலாஜி ஒரு திமுக வலிக்கணும்னா விஜய் இங்க வரணும் அப்படின்னு கெஞ்சுற. சரி, அதன் பிறகு இந்த பைத்தியக்கார உதயகுமார் முன்னாள் அமைச்சர் பச்சோந்தி இல்லையா போய் விஜய்ல என்ன ஒரு ஸ்ட்ராங். ஆனா எங்களை மட்டும் பாத்தீங்கன்னா கூட்டணி ஏண்டா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா இல்லையா ஒரு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை பல ஆண்டு காலம் வழிநடத்தி செல்லக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதில் மாற்றுகிறது கிடையாது. கூட்டணி கட்சிகளை இவ்வளவு தூரம் ஒரு மதிக்கக்கூடியவர், மக்களை மதிக்கக்கூடியவர். இன்னைக்கு களத்துல இருக்காங்க. விஜய் இப்ப என்ன பண்றாரு? மழை பெஞ்சுத ஒரு பனையூர் கூட கூப்பிடலையா? அவருடைய ஸ்டைலே பனையூர் கூப்பிடுறதுதான். ஆனா நாங்க அப்படி கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவனாக இருந்தாலும் சரி, நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவங்க நேற்று ஆய்வு பண்ணாங்களா இல்லையா? களத்தில் இருக்கிறாங்களா அல்லவா? எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் 2 நாட்களுக்கு முன்பு கூட அண்ணன் தாமு அன்பரசன் மாண்புமிகு அமைச்சர் மழை பெய்ததை பார்வையிட்டு இல்லையா அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறார். விஜய் என்ன செஞ்சாரு? உதயகுமார் என்ன சார் உன்ன மாதிரி ஒரு பச்சு ஒரு நடுங்கி யாரும் கிடையாது. ஏன்னா 2 வாரம் இருக்கும் அதிமுக ஆர்ப்பாட்டத்துல பெண்களை எல்லாம் கூட்டு வந்துட்டான் காசு கொடுக்குறேன்ட்டு. ஐயோ கொடுக்காத ஏமாத்திட்டான். எல்லாம் போறேன் உடனே கெஞ்சி அம்மா இருங்க போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீ ஒரு கெஞ்சறனா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதிமுகவுக்கு பயம் வந்துருச்சு இல்லையா? அதனாலதான் அதாவது விஜய் அதாவது ஒரு கும்பல் வருதுன்னா ஒரு நடிகர்கள்னா இப்ப ஏன் நான் நயன்தாரா போனா கூட நிறைய பேர் வருவாங்க. ஏன் நம்ம தனுஷ் மதுரையில் நினைக்கிறேன் அங்க போனாருல்ல, அப்ப எவ்வளவு கும்பல் வந்தது. அது மாதிரி அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நம்பிட்டு போய் உங்களை மாதிரி அதாவது கூமுட்டைங்க உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உன்ன மாதிரி கூமுட்டை யாருமே கிடையாது. போய் நீ கூப்பிட்டுட்டு திமுகவுக்கு நீ ஒன்னும் பண்ண நீ ஏதோ நீ சொல்ல வேண்டாம். புரியுதா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். உதயகுமார் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அத்தனை திட்டங்களையும் நீ பொய் சொன்ன. நான் அது போன வாரமே விளக்கம் கொடுத்துட்டேன். அது பாத்தீங்கன்னா யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துட்டேன். 525 வாக்குறுதிகளை நீ பொய்யா சொன்ன நிறைவேற்றல் அப்படின்னு சொன்ன. ஆனா ஒரு 80% மேலாக வாக்குறுதிகளை இந்தியாவிலே நிறைவேற்றியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின். ஏதோ நேற்று கூட ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஏதோ ஒரு நாட்டில் அது சரியா சொல்ல தெரியலன்னு நம்ம தெளிவா சொல்லணும் இல்லையா? அந்த பாத்தீங்கன்னா விடியல் பயணம் அங்க வெளிநாட்டுகள்ல கூட இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு பயன்பெற்று வருகிறது என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பின்பற்றாங்க உலகமே.
என்று சொல்லி உதயகுமார நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, புரியுறதா? அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் அந்த கூட்டணி பத்தி நான் பேச எனக்கு வந்து தேவை கிடையாது. நான் இன்னைக்கு உறுதியா சொல்றேன், நான் பொதுக்கூட்டங்களுக்கு பேசக்கூடியவ, பட்டி தொட்டியெல்லாம் பேசக்கூடியவ, தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் உறுதி, அதுல மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி நன்றி, வணக்கம்.